ஹலோ லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், இது லேட்டஸ்ட் மெட்ராஸ் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். இது மே 2025 ஜட்ஜ்மெண்ட். அதாவது 6 months ஸ்கூலிங் பீரியட் 13B மியூச்சுவல் கன்சென்ட் வழக்கில் அது மேண்டேட்ரியா அல்லது டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ் ஆஃப் தி கோர்ட்டா அப்படிங்கிறத பற்றி இந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்குங்கிறத சொல்ல போகிறேன். இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த டிவோர்ஸ் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே கணவன் மனைவி 2 பேருமே பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துக்கிறாங்க. அந்த செட்டில்மெண்ட் படி கணவர் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாயை அவருக்கு மனைவிக்கு செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. செட்டில்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேருமே மியூச்சுவல் கன்சென்ட்டில் 13Bயில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. கணவர் ஃபாரினுக்கு போகணுங்கிறதுனால அந்த 13Bயில் 6 மாதம் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 6 மாத பீரியடை வேவ் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன், ஒரு இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் தாக்கல் செய்கிறாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த 6 மாத கூலிங் பீரியடை எங்களால் தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்பரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுது. இந்த தீர்ப்பால், அதாவது நம்பர் பண்ணலைங்கிற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட கணவர் இந்த சிவில் டிவிஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறாரு. மேல்முறையீட்டில் கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருங்கன்னா, 2 பேருக்கு திருமணமாகி மனக்கசப்பு வந்துடுது. 5 வருஷமாக அவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் 2 பேருமே சமரசமாக பேசி 12 லட்சம் ரூபாயை அவங்க மனைவிக்கு அவங்க ஜீவனாம்சமாக ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் எதனால் அந்த 6 months ஸ்கூலிங் பீரியடை அந்த இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனை நம்பர் பண்ணலை, அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இன்னமும் கணவன் மனைவியால் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எஃபர்ட்ஸும், அதாவது கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் ஆர்டர் 32A ரூல் 3 ஆஃப் சிபிசியின் கீழையும், செக்ஷன் 23 சப்க்ளாஸ் 2 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட், செக்ஷன் 9 ஆஃப் ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட், இது எல்லாமே தம்பதிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு செட்டில்மெண்ட் முதல்ல பண்ண சொல்கிறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டுங்கிறது சேர்ந்து வாழ்வதற்காகவும் இருக்கலாம், இல்லை சுமூகமாக ஒரு முடிவுக்காகவும் இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் அந்த முயற்சி தோற்று போனதுக்கப்புறம் அவங்களால சேர்ந்து வாழவே முடியாதுன்னு நல்லா தெரியுது. அதனால தான் அவங்க அந்த 6 மாத கூலிங் பீரியடை வேவ் பண்ண சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பெட்டிஷன் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை கண்டிப்பாக அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. இந்த வழக்கு விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. அவங்களால சேர்ந்து வாழ முடியாது. எல்லா வகையிலையும் முயற்சி எடுத்துட்டாங்க. அந்த முயற்சியில் எல்லாமும் தோற்று போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது தாராளமாக அந்த 6 மாத கூலிங் பீரியடை வேவ் பண்ணலாம். இந்த கூலிங் பீரியடை வேவ் பண்ணுறது மேண்டேட்ரி கிடையாது. இது டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ் ஆஃப் தி கோர்ட்டு தான். இது வழக்கின் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு வழக்குக்கும் மாறுபடும். இந்த வழக்கில் அவங்களால இனிமேல் சேர்ந்திருக்கவே முடியாதுங்கிற ஒரு வாய்ப்பு, சேர்ந்திருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த 6 மாத கூலிங் பீரியடை வேவ் பண்ணுறதுல தவறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றத்துக்கு 2 வாரத்துக்குள்ளே அதை நம்பர் பண்ணி 6 மாத கூலிங் பீரியடை வேவ் பண்ணிவிட்டு வழக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுடுது நீதிமன்றம். ஸோ இந்த 6 months கூலிங் பீரியட் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. ஒவ்வொரு வழக்கின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். அது டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ் ஆஃப் தி கோர்ட் தான். அது நீதிமன்றத்துடைய விருப்பம் தான். அந்த 6 மாத பீரியடை தள்ளுபடி செய்வதும் செய்யாமல் இருப்பதும் வழக்கின் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு நீதிமன்றமும் அதை முடிவு செஞ்சுக்கலாம்.